பொந்து தேன் அல்லது கொம்பு தேன் எடுத்துறேன்னு சொல்லியிருந்தேங்க. இத்தனை 15 பேத்துக்கு ஃபில் பண்ண போகிறோம். இவங்களுடைய வீடியோ ஃபுல்லாகவே நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோ நான் ஆக்சுவலாக வந்து அதுக்குள்ளே போகல. இங்கே வாங்கினேன். இவர் ஒரு 8-10 கிலோ எடுத்தார், இவர் ஒரு 8-10 கிலோ எடுத்தார். ஒரு எடை வச்சு பார்க்கும்போது ஒரு 15 கிலோ வந்தது. அது அப்படியே புழிஞ்சு ஊற்றிட போகிறோம். உங்கள் வீடியோ எனக்கு கொடுத்துருங்க. கண்டிப்பாக வீடியோ எனக்கு கொடுத்துருங்க. வீடியோ எடுத்துகிட்டு வர சொல்லிடுங்க. அந்த வீடியோ அப்படியே வைக்கிறேன் பாருங்கள். இவரும் எடுத்துகிட்டு வந்த வீடியோவை அப்படியே வைக்கிறேன் பாருங்கள். அப்படியே உங்களுக்கு ஊற்றுனது தான் இது. சரியா? அந்த கூடுகள் தான் இது. அப்படியே அந்த எடுத்துகிட்டு வந்து கூட்ட ரெண்டையும் எடை காமிச்சிருங்க. இது இவர் எடுத்துகிட்டு வந்தது. சரிங்களா? எடை கூட்ட காமிப்பா, கூட்ட காமி. ஷூட்டையும் காமிச்சிட்றேன். இப்போ அவர் எடுத்துகிட்டு வந்த ஷூட்டையே காமிச்சிட்றேன் நான் இப்போ உங்களுக்கு. பார்த்து கிட்டத்தட்ட 12 கிலோ இருக்குது. சால்டாக 12 கிலோ இருக்குது. சரிங்களா? அதையும் காமிங்க. அது எத்தனை கிலோ? நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்க? அப்படியே எடுத்துகிட்டு வந்தது. இது நான் கூட தான் இருந்தேன் நேற்று. அப்போ தான் எடுத்தாப்புல. இவர் ஒரு 4 கிலோ எடுத்துருக்குறாப்பிள்ளைங்க. சரியா? நமக்கு ஒரு 15 கிலோ வரும் கூட்டெல்லாம் வெயிட்டு போக. அப்படியே புழிஞ்சு அவங்களே ஊற்ற சொல்லிடுறேன். உங்கள் வீடியோவை அப்படியே வச்சிடறேன். பார்த்துக்கோங்க பிரதர்ஸ். இப்போ இந்த 15 பேத்துக்கு புளிகிறேன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் புளிகிறாங்க. பார்த்துக்கோங்க. இதில் எதுவும் எவ்வளோ தேன் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அவ்வளோண்டு சக்கரை பார்க்கலாம் ஊற்றணும்னு எனக்கு கிடையாது. இது பூராமே வடிஞ்சுது. புளிங்கத்தில் பூச்சி இருந்தால் எடுத்துருங்க. இவர் இந்த பக்கம் புளிகிறாப்புல. பார்த்துக்கோங்க. புளிஞ்சால் எவ்வளோ தேன் வருதுன்னு பார்த்துக்குங்க. கூழ் எவ்வளோ தேன் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அது ஒரு சந்தேகமாக நீங்கள் கேட்டுறக்கூடாது. தொடரேன்னு நினைக்க வேணாம். சும்மா காமிக்கிறக்காக மட்டும் எவ்வளோ தேன் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. சரியா? ஒவ்வொரு கூட்லேயும் அவ்வளோ தேன் இருக்குது. அதை தான் புளிகிறாங்க. புளிகிறது மொத்தத்தையும் எடுத்துக்கப்பா. என்ன நெக்டரில் இருந்தீங்க? என்ன பூனை பூத்துருந்துச்சு? பொந்து தேன். பொந்து தேன் வந்து பூவு, ஆவரம்பூவு. ஆவரம்பு தான். ஓகே பிரதர். அது நான் ஆக்சுவலாக இது நாங்கள் நேற்று மலை தேன் எடுத்துருந்தோம். அந்த வீடியோ போய் பாருங்கள். என்ன பூ பூத்துருக்கு அப்படின்னு சொன்னால், பூத்துருந்துன்னு சொன்னால் ஆவாரம்பூ பூத்துருந்துச்சு. ஆவாரம்பூவை சார்ந்த கொம்பு தேன், சில ராவாரம்பூவை சார்ந்த பொந்து தேன் உங்களுக்கு ஊற்ற போகிறேன். வாங்க புளிஞ்சிடலாம். அவ்வளோதான். கடைசியாக புளி போகிறாங்க. புளிஞ்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பொந்து தேன். வெதர் ஒன்று சொல்லிடுறேன். ஜோன்ஸ் ஜே அவருமே ஆக்சுவலாக அவருக்கு மெசேஜ் சொன்னார். அதனால் அவருக்கு இன்க்ளூட் பண்ண சொன்னார். ஸோ அவருக்கு சேர்த்து தான் இருக்கிறோம். அப்படி பரப்ப ஊற்றிக்கலாம். மறுபடியும் புரிஞ்சுக்கலாம். இது அப்படியே ஊற்றிடலாம் ஃபஸ்ட்டு. மேடம் சொல்லலாமா? கரெக்டாக நல்லா இருக்கு. அதுதான் எந்த பக்கம் இல்லாது. கொஞ்சம் பெரிய போல செய்யலாம். ஒரே படம் இருக்காங்க. இல்லை நீங்கள் கொடுங்க சார். வெத்தலை போடுறீங்களா? இப்போ கொஞ்சம் நாள் கெட்டி கெட்டியா நல்லது. கம்மியாக மாட்டா ஒரு நாள் ஒரு நல்லது. ரொம்ப போட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஆள் சேர்த்து விட்டுருங்க. ஆனால் வந்து தேன் ஊற்றி அதுக்கு ஒரு ஆள் ஊற்றுங்க. அப்போ தேன் ஊற்றிக்கலாம். அது கடைசி ஒரு ஆள் எச்சா ஊற்றிக்கலாம். அவ்வளோ தேன் அது. அதை போட்டு புரிஞ்சுக்க வேண்டியதான். முனிங்கி போயிடும். ஐக்கியம் சேராது. அவர் புளியர் நம்ம பார்க்குற ஈஸியாக இருக்குது. அப்போ கை செம்ம கஷ்டப்பட்டு தான் புரிஞ்சிருக்காரு அவர். ஏன்னா அந்த நல்லா டைட் தேன் கெட்டி ஆகிடுச்சு. எடுத்துகிட்டே கெட்டியாக இருந்ததுனால எடுத்தப்போ கொஞ்சம் ஒரு சூடு இருக்கும். இந்த ஹீட்டர் கீழே கொஞ்சம் வெறும் இருக்கும். தேன் பிடிச்சோட இருக்கும். பிரதர் வசந்தகுமார் இளங்கோவன், பரோஹினி, சென்னை ஆர்டர் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்காக ஊற்றுறோம். இது எல்லாமே பரோஹினி கேட்டவங்க. இன்னொரு வீடியோ ஃபுல்லாக மலை தேன் அடித்தோம் பாருங்கள். ஸ்பெஷல் நெக்டர் அதெல்லாம் செம்மையாக இருக்கும். எவ்வளோ பாட்டில் போயிட்டு ஆரம்பிக்கணும். 520. ஓகே பிரதர் வசந்தகுமார் இளங்கோவன், பரோஹினி, சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக ஓகே பிரதர் நடராஜன் வி, பெங்களூரு, பரோஹினி ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக இது போட்டுருங்க.
கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நடராஜன் வி பெங்களூரு உங்களுக்காக பரோஹனி பார்த்துக்கலாம். பிரதர் நவீன் ஆர் சென்னை உங்களுக்கான பாட்டில். எடுத்துக்கோங்க. பிரதர் நவீன் ஆர் சென்னை பரோஹனி ஆர்டர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு. பிரதர் முகமது ரிம்சான் 2 கிலோ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட் 1 kg. முகமது ரிம்சான் கொளச்சல் பிரதர் முகமது ரிம்சான் ஃபஸ்ட் 1 kg உங்களுது அப்படி இருக்கா? கொளச்சல் உங்களோடதே செகண்ட் 1 kg முகமது ரிம்சான் உங்களுக்கு. பார்த்துலது அவ்வளோதான். பிரதர் ஏ நவீன்குமார் சென்னை பரோஹனி உங்களுக்கு. அது புரிஞ்சிட்டிங்களா? அப்படியே போட்டு மறுபடியும் அது ஃபுல்லாக புரிஞ்சு துணி போட்டு புரிஞ்சிட்டிங்க. பிரதர் ஏ நவீன்குமார் சென்னை பரோஹனி உங்களுக்காக சாப்பிட்டு பாருங்கள். பிரதர் சிஆர் விஜய் கிருபாகரன் கண்டெல்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நானே வந்து எடுப்பேன் பரோஹனி. பிரதர் சிஆர் விஜய் கிருபாகரன் திருப்பூர் உங்களுக்கானது. ஊற்றிக்கிங்க வடிச்சதா இன்னொரு தடவை வடிகட்டணுமா? துணி போட்டு வடிகட்டணும். பிரதர் கிளின்டன் டாமினிக் ட்ரிவாண்ட்ரம் உங்களுக்கான பரோஹனி இது. சம்டைம்ஸ் என்ன பண்ண முடியும் என்னென்னா ஒரு இடத்துக்கு போவாங்க, ஒரு 20 கிலோமீட்டர் ஃபாரில் இருக்கும், அவங்களே ஷூட் பண்ணி எடுத்துப்பாங்க. சம்டைம்ஸ் ஷூட் பண்ணாமலும் விடுவாங்க. பட் ஹண்ட்டுக்குன்னா நான் ஷூட் பண்ணிடுவேன். ஏன்னா இது வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே ஊற்றுறது கொஞ்சம் கசடுனாலும் நிற்காது, ஒழுதுரும். பிரதர் கிளின்டன் டாமினிக் ட்ரிவாண்ட்ரம் உங்களுக்கான பாட்டில் இது. ராவாக இருக்கு. ரொம்ப கீழே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஊற்றிடுவோம். ஊற்றிடுறேன். சிலர் பூந்துட்டேன்னா அவ்வளோ விரும்புகிறாங்க. நம்ம ஏரியா பூந்துட்டேன்னு வேறு லெவல் தானே. கொஞ்சம் கட்டியாக வலிக்கிறீங்களா? முடிச்சுக்கலாம். கொஞ்சம் கட் பண்ணி இதெல்லாம் என்ன சொல்கிறாரு அண்ணன் கேட்பாப்புல. ஆனால் அதை விட்டுறலாம்டா அப்படின்னு இல்லை போகணும்னு சொன்னார் அவர். நான் தேவையெல்லாம் பேசுங்க. அண்ணன் என்ன சொல்கிறாரோ அங்கே போகணும்டா, அதை எடுத்து கொடுக்கணும்டா அப்படின்னு தான் பேசுறீங்க. என்ன அண்ணன் அந்த விளைஞ்சதுன்னு போய் பாருங்கண்ணே. இறங்குதுன்னு நினைக்கிறேன். உடும்ப விடுங்க அப்படியே. முறுக்கி தருவாதா? அப்படியே கொஞ்சம் கஷ்டம். லைட்டாக முறுக்கு. இங்கிட்ட அங்கிட்டா முறுக்கு, அங்கிட்டா முறுக்கு. ஒரே செகண்ட் முறுக்கு. வா செம்ம கட்டி தேன் செம்ம கட்டிங்க. முறுக்கடா நீ நீ பிடிக்காத. நம்ம ரொம்ப முறுக்குனா மேலே வந்துடும். இல்லை நீ அப்படி போயிட்டு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இதை சேர்த்து பிடி. ஒரே செகண்ட் பிடிங்க. ஒன்று எடுக்கிறீங்களா? ஒரு பாட்டில் மட்டும் எடுங்க. ஊற்றிட்டு எடுக்கலாம். உரம் போட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு திருவிக்கலாம். சரிங்க.
பிள்ளைகள்கிட்ட பேத்தி இன்னும் இருக்க அப்படியே உடஞ்சிருவாங்களா? ஏப்பா இந்த புருஷன் பழி வந்து எங்கிட்டப்பா இந்த பழி வந்துச்சா பார்த்து தான் பார்த்துக்கிறேன். இந்த வாடி நிற்காது. பார்த்தியா உண்மைதான். ஆனால் அதை நான் ஒத்துக்குவேன். நம்ம ஏரியா மாதிரி வரும். இங்கே லோக்கல்லே நாங்கள் எத்தனை பேர் எங்கள்கிட்ட அரண்டிருக்காங்க. வாங்கி வச்சுட்டா வீட்டில் கொண்டு வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தோன்னா அங்கே அப்படியே இதெல்லாம் கை பார்த்துங்க எதில் ஊற்றி வச்சுட்டாலும் திருப்பி கீழே விழுக்காது ஒன்றும் விழுக்காது. அதுலேயே தான் உடஞ்சி நிற்கி அப்படிங்க. இது ஒன்றா கிளிக்கா அப்படின்னா நம்ம தேன் கொண்டு வரதே இல்லை. தேனை இல்லைங்க கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு. இது ஒன்றா கிளிக்கா அப்படின்னா நம்ம தேன் கொண்டு வரதே இல்லை. தேனை இல்லைங்க கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு. அது வந்து நான் நம்மளை பொய் சொல்லி விற்கிற மாதிரி இதாகிடும். அதான் நம்மளுக்கு கௌரவம் போயிடுது. அதனால நம்ம வந்து அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் இப்போதைக்கு கிடைக்காதுங்கன்ட்டு அப்படி கௌரவமாக போயிடும். அவ்வளோதான். இல்லை அது நமக்கு கொஞ்சம் சுருக்கம் தான் இருக்கும். அது நமக்கு பிடிக்காதுன்னு வைங்க. நம்ம அப்படி ஆளுகளுக்கு கொடுக்க நான் நிறைய பேர் தேன் இல்லைன்னு வந்துட்டேன். நம்பிக்கையெல்லாம் இல்லாத அளவுக்கு கொடுக்குறது நம்பிக்கையில்லாத தேன் இல்லைங்க. பேச மாட்டேன் போய் வந்துருப்பேன். இல்லை அந்த ஒரு கேள்வியோட நிறுத்தினா கூட பரவாயில்ல. அதுக்கு மேலே நம்மளுக்கு புளிங்கிறப்ப ஓயாக தான் இறங்கி தோண்டி கேட்பாங்க. இல்லைண்ணா ஒருத்தர் 1 லிட்டர் கேட்டார். நானும் புளிஞ்சு ஊற்றிட்டேன். புளிஞ்சு ஊற்றினப்போ கேள்வி கட்டியிருந்தாரு. உங்களுக்கு தேனை இல்லைங்க, இந்த தேனை திங்கிறது இல்லை, நான் கொண்டு வந்து பேசாமல் எடுத்து வந்துட்டு பேசாமல். அதான் வந்தால் பண்ணிக்க நல்லா வந்து நான் பண்ணிருப்பேன். ஆச்சியும் கோக்கரா இல்லைங்கண்ணா. இப்போ இந்த தோட்ட சைடு வந்து இருக்குன்னா இங்கே தேன் கப்பங்க அவங்களே கொடுத்தலாம்னு நினைப்போம். அப்போ அவங்க ஏதாச்சும் சொல்லும்போது எடுத்து அப்படி கொடுக்கும்போதே பல கேள்வி கேட்டுக்கும்போது நம்ம அப்புறம் போகிறவங்கன்னு கொண்டுட்டு வந்துடுவோம். ஓ கண்ணு முன்னாடி எடுத்தாலுமே கேள்வி கேட்குறாங்க. எட்டு அவங்க பண்ணி இங்கே உட்காந்துருப்பாங்க. எப்போ இது ஒரிஜினல் தானே அப்படின்னு எப்போ இருக்குங்க அவங்களே அங்கே சும்மா போவோம். எட்டு வந்தோடனே இது ஒரிஜினல் தானேன்னா எப்படி இதில் வந்து அப்போ எப்படி வாங்க போகிறது 1 லிட்டர் ஒரு 1/2 லிட்டர் வாங்குவாங்க. ஏன்னா உங்களுக்கே எப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு எத்தனை கேள்வி வருது தெரியுமா? அந்த மாதிரி மண்டை காய்ச்சல்ண்ணே. காமன் கமெண்ட் இருக்க மாட்டோம். ஒரு 30 கோல் கேட்டில் நின்றுக்கிட்டு அந்த பைபாஸ் ரோட்டில் ஓரத்தில் நின்றுட்டு ஏங்க தேன் எப்படி வாங்கணும் டேஸ்ட் பண்ணி தெரியுமா? இதை 10 வயசு வாங்கினேன், இந்த மண்ணில் போட்டு உருட்டி விட்டுருவாங்க, அதெல்லாம் சும்மா அடிக்கல போட்டு வாங்கினேன். அது கொடுக்குறதே ஒரிஜினல் இல்லைங்க. ஆனால் அவன் இதில் கேட்டு சொல்லிட்டு இருக்கேன். நான் கேட்டு விட்டு அது இதில் அடிக்க விட்டே கொடுத்துக்கிறீங்க. என்னவோ மண்ணுக்கு நான் ஜாதிட்டு விட்டேன். ஊற்றிட்டு கையெல்லாம் இறுகிடுச்சு, ஊற்ற முடியல அப்படின்றாரு பாம்பு மனிதர். பாம்பு மனிதர் உங்கள் பேர் இல்லை? ஊற்றிட்டு இல்லை, புழிஞ்சிட்டு. அப்படிதான் புழிஞ்சிட்டு கையெல்லாம் இறுகி. இந்த மாதிரி பொழுதுனைக்கு செய்கிறது வந்து ரிஸ்க்கான வேலைண்ணா. நம்ம அவங்களுக்கு அப்போ நம்ம இப்படி தான் எடுத்து காட்டி ஆகணும். ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துக்கலாம். பிரதர் ரிஷிவர்தன் கோயம்புத்தூர் உங்களுக்காக பரோஹனி ஆர்டர் பண்ணிங்க. பிரதர் ரிஷிவர்தன் கோயம்புத்தூர் உங்களுக்கு தான் இது. பிரதர் சிவா திருச்சி உங்களுக்காக பரோஹனி. கரெக்டாக நிறுத்துறாப்லேனே. இந்த இங்கே அளவு வச்சுக்கிறதுண்ணா. பிரதர் சிவா திருச்சி உங்களுக்காக பரோஹனி. இந்த மாதிரிலாம் பார்க்க காய்ச்ச முடியாது ப்ரோ, சும்மா சொல்கிறேன். ஓகே. பிரதர் முகமது அனீஸ் திருச்சி உங்களுக்காக
பரவாயில்ல. டாக்குமெண்ட்டாக அனுப்புறதுக்கு சொல்லி கொடுத்துரு தம்பி. ம். பிரதர் முகமது அனீஸ் திருச்சி உங்களுக்காக பரோஹனி. பிரதர் முகமது ஜமால் பாஷா உளுந்தூர்பேட் உங்களுக்காக. நினச்சதுக்கு மேலே தானே நேரம் ஆகுது. டெய்லியுமே எப்படியோ ஒன்று டைம் ஆயிடுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கிறது இல்லைல்ல. அது ஒரு இடத்துல இருக்குது, ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை. பிரதர் முகமது ஜமால் பாஷா உளுந்தூர்பேட் உங்களுது. பிரதர் டாக்டர் விஜய் ஸ்ரீனிவாசன் திருப்பூர் உங்களுக்கான பரோஹனி. டாக்டர் விஜய் ஸ்ரீனிவாசன் திருப்பூர். பிரதர் டாக்டர் விஜய் ஸ்ரீனிவாசன் திருப்பூர் உங்களுது. பிரதர் சதீஷ்குமார் சென்னை. இனிமேட்டு என்னென்னா சென்னைனா அந்த ஏரியாவே போட்டலான்னு இருக்கேன். ஏன்னா நிறையா சதீஷ் இருப்பாங்க, நிறைய பேர் சென்னையில் இருப்பாங்க. சதீஷ்குமாரே ஃப்ரெண்ட்ஸே பற்றி சதீஷ் இருப்பாங்க எனக்கு. பிரதர் மனோஜ்குமார் திருச்சி பரோஹனி 1 kg உங்களுக்கு. இன்ட்ரோல். பிரதர் மனோஜ்குமார் திருச்சி பரோஹனி உங்களுக்கு. பாட்டில் மட்டும் எடுங்க. ஒரே ஒரு பாட்டில் எடுங்கண்ணே. ஒன்று தான் வரேன். பிரதர் ஜே ஜோன்ஸ் சென்னை. மன்னிக்கணும் உங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். தப்பாக கெஸ் பண்ணிட்டோம் டேட்டு. அது அப்புறம் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க இன்றைக்கி. ரொம்ப நாள் ஆச்சு, என்னோட ப்ரையாரிட்டைஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு 1 kg எடுத்துட்றேன். செகண்ட் 1 kg வேறு ஒரிஜினலில் கொடுத்துட்றேன். இந்த வாரமே கொடுத்துட்றேன். அது பொந்து தேன் 1 கிலோ. ஓகே. பிரதர் ஜே ஜோன்ஸ் சென்னை உங்களுக்கான பாட்டில் இது. ஃபர்ஸ்ட் 1 kg, செகண்ட் 1 kg அப்புறம் எடுத்து தந்துடுறேன். சரிங்களா? நன்றிங்க. பொந்து தேன் ஃபுல்லாமே ஊற்றியாச்சுங்க. ஆக்சுவலாக இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் லேட்டாக தான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன். சாரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டைம் அக்ரி பண்ணுறதே ரொம்ப லேட்டாக தான் அக்ரி பண்ணிக்குவோம். 3 monthsக்குள்ளே எடுத்துறேன். அந்த மாதிரி தான் சொல்ல போகிறோம் வர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டுக்கு. பொந்து தேன் வர்ச்சுவல் ஹனி ஹண்ட்டு இப்போ யாருக்கெல்லாம் போட்டோன்னு சொல்லிட்டேன். அடுத்து வேறு ஊருக்கு போகிறேன், அங்கேயுமே பொந்து தேன் எடுப்போம். அடுத்த வீடியோ பாருங்கள். நன்றிங்க. வெரி நைஸ். ஃபோன் தெரிஞ்சா ஃபுல்லாக மொழி சீல் பண்ணி சூப்பராக இருக்குது. தேனோட ஒரிஜினல் ரேர் நெட். இவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த கீழே ஒரு பிடிச்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா புழுவரைகள். மேலே இருக்கிற சீல் பண்ணி இருக்கிறது பூரா தேன், அதுக்கு கீழே இருக்கிறது பூரா மகரந்தம். செம்ம பூ, செம்ம தேன். பார்த்தீங்கன்னா லெவலில் இருக்குது. அப்படி இருக்கா? யார் வந்துருக்காது யாருன்னு தெரியும். நம்மளால இதை நான் 2 வந்துருக்கு. இந்தா தட்டி
தேனை வேணும்ண்ணா தேனை இல்லை ஏனேப்பா கட்டி வெயில் கொண்டு வராமல் அந்த நிழல்லே காட்டப்போ தான் நல்லது. ஊர் கடை வேலை அப்போதான்டா பிடிச்சிட்டு ஓடிடுது வேலை ஃபுல்லாக தேன் தான். அண்ணா அண்ணன் இந்த சந்தை அழுகி அழுட்டு வந்துச்சு இங்கே இல்லை இதை அழுத்தி இந்த பக்கம் பார்க்குறேன் இன்னும் பார்த்தேன் மேலே இன்னும் பார்த்தேன் வந்துச்சு அங்கேயும் சக்க விட்டு இதான் நினைக்கலாம் பரவாயில்ல குஞ்சு எழுப்பிட்டு அப்படியே தேன் வச்சிடும். கீழே அழுங்காமடு கடிக்குதா நல்லாதான். அது எட்ட மாட்டேங்குது. சூப்பர் கட்டி. ஓகே அவ்வளோதானா? அகரபத்திக்கு அதே மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக
இதை விட்டுறதே உடையுது. கட் பண்ணி